ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி. இது எந்த சம்பவத்தில் சொல்லப்பட்டதுதான்? மார்த்தாள், மரியாள், லாசரு. அதை குறித்து நாம் இந்த இடத்துல வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, லாசரு மரித்து போன சூழ்நிலை. அந்த நிலையில மரியாள் அழுதவுடன் இயேசுவால் சும்மா இருக்க முடியவில்லை. நீர் இங்கே இருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் வந்தோட பாதத்தில் விழுந்து அழுகிறாள். அந்த சூழ்நிலையில இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, அந்த குடும்பத்தில் இயேசு அன்பாக இருந்தார். அந்த குடும்பத்தில் தான் அங்கே இழப்புகள் ஏற்பட்டது. அந்த சூழ்நிலை அவங்க கண்ணீர் வடிக்கும் போது இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பு தேவனுடைய ஜனமே, நீங்கள் எந்த காரியத்துக்காக நீங்கள் கண்ணீர் வடிக்கீங்களோ தெரியாது. ஒருவங்களுடைய தொழில் காரியங்களாக இருக்கலாம், பிள்ளைகளின் காரியமாக இருக்கலாம். நீங்கள் கண்ணீரோடு நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? அந்த கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் வேதத்தில் வாசிக்கிறோம், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலோ அதை நான் செய்வேன் சொல்லி அவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் கண்ணீரோடு நாம் ஜெபிக்கும் போது அவர் பதில் கொடுப்பார். என கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பிரத்தோடு அறுப்பார் என்று சொல்லி வேதவாறு சொல்லுகிறது. இங்க மரியாள் கண்ணீர் வெடித்து அவரால் சும்மா இருக்க முடியலை. உடனே அவர் கண்ணீர் வெடித்து அங்கே லாசரு வெளியே வா என்று சொல்லி அவர் அற்புதங்களை செய்கிறார். எனவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.